பிள்ளைகளுடைய திருமணத்தை மிகுந்த ஆடம்பரமாய் நடத்துவதிலே பெருமை கொள்வதும், 1க்கு 10 வாகனம் வாங்குவதும், வீட்டையும் ஆலயத்தையும் பெருசாய் கட்டுவதும், பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய தொழிலில் இருக்கிறார்கள் என்று பெருமை கொள்வதும் அல்ல. அது அல்ல ஒரு ஊழியனின் மேன்மை, அது அல்ல ஒரு ஊழியத்தின் வளர்ச்சி, அது அல்ல ஒரு ஊழியத்தினுடைய ஆசீர்வாதம். எது தேவனுடைய ஆசீர்வாதம் தெரியுமா? எந்த ஊழியக்காரன் நிமித்தம், எந்த ஊழியத்தின் நிமித்தம் அநேக சீசர்கள் உருவாக்கப்படுகிறார்களோ, அவர்கள் எழுப்பப்பட்ட சீசர்கள் தேவனுக்காய் ஊழியம் செய்ய வேண்டும், கிளை ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களால் பேசப்படுகிற வார்த்தைகள் அநேகரை விடுவித்து அநேகரை தேவன் பக்கமாய் திருப்ப வேண்டும். அவர்களின் ஊழியத்தின் நிமித்தம் கிராமம், பட்டணம், தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரனுடைய குடும்பம், அந்த சபை, அந்த பட்டணத்திலே சாட்சி உள்ளதாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு ஊழியத்தினுடைய மேன்மை, இதுதான் ஒரு ஊழியத்தினுடைய வளர்ச்சி, இதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். அநேக ஆத்துமாக்கள் தேவனுக்குள்ளே கட்டப்படுகிறதற்கு இந்த ஊழியம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, அழிந்து போகிற உலகத்துக்குரிய மேன்மை அல்ல ஊழியத்தினுடைய ஆசீர்வாதம். அழியாத நித்தியத்துக்குரிய வேலையை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதினாலே அவர்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் தேசத்திலே மகிமைப்படுவதே ஒரு ஊழியக்காரனுக்கு அவருடைய ஊழியத்துக்கும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். எனக்கு பிரியமானவர்களே,